மதுரைக்கும் தமிழக அரசியலுக்கும் இடையிலான தொடர்பு தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆழமாக பதிந்துள்ளது. தூங்கா நகரம் என்றழைக்கப்படும் மதுரை பண்டைக்காலம் தொட்டே கலாச்சாரம், வர்த்தகம் மற்றும் அரசியல் மையமாக திகழ்ந்து வருகிறது. தென் தமிழகத்தின் தலைநகர் போன்ற அந்தஸ்தை பெற்றிருப்பதால் மதுரையில் நடைபெறும் எந்தவொரு அரசியல் நிகழ்வும் தமிழகத்தின் அரசியல் போக்கையே தீர்மானிக்கும் வல்லமை கொண்டது. வரலாற்று சிறப்பு. சங்க காலம். மதுரை சங்க கால பாண்டியர்களின் தலைநகராக இருந்தது. தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய 3 தமிழ் சங்கங்களும் மதுரையில் நடைபெற்றன. இது மதுரைக்கு ஒரு தனித்துவமான கலாச்சார மற்றும் அறிவுசார் அடையாளத்தை வழங்கியது. அது பிற்கால அரசியலிலும் எதிரொலித்தது. எடுத்துக்காட்டாக, சிலப்பதிகாரத்தில் கண்ணகி நீதி கேட்டு மதுரையை எரித்த நிகழ்வு அன்றைய சமூக நீதிக்கான குரலாக ஒலித்தது. இத்தகைய ஆழமான கலாச்சார பின்னணி மதுரை மக்கள் எப்போதும் தங்கள் உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் குரல் கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டது. விடுதலை போராட்டம். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரை ஒரு முக்கிய மையமாக திகழ்ந்தது. மகாத்மா காந்தி தனது ஆடை குறைப்பு முடிவை மதுரையில் எடுத்தது தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மதுரை வந்த காந்தி மக்களின் வறுமையை கண்டு மனம் வருந்தி இனி தான் வேட்டியுடன் மட்டுமே காட்சியளிப்பேன் என முடிவெடுத்தது விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. மதுரை வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடந்த ஆலய நுழைவு போராட்டங்கள் சமூக சமத்துவத்திற்கான ஒரு முன்னோடி இயக்கமாக திகழ்ந்தன. முத்துராமலிங்க தேவர் போன்ற தலைவர்கள் மதுரையை மையமாக கொண்டு சுதந்திர போராட்டத்திலும் சமூக சீர்திருத்த இயக்கங்களிலும் பெரும் பங்காற்றினர். திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் மதுரை ஒரு முக்கியமான களமாக இருந்தது. திராவிட கட்சிகள் தங்கள் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்லவும் தங்கள் செல்வாக்கை பறைசாற்றவும் மதுரையை முக்கிய மேடையாக பயன்படுத்தின. திமுகவின் முதல் மாநில மாநாடு 1957 மதுரையில் நடைபெற்றது. இது திராவிட கட்சியின் வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. அரசியல் முக்கியத்துவம். மாநாடுகளின் களம். தமிழக அரசியல் கட்சிகள் தங்களின் வலிமையை வெளிப்படுத்தவும் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடவும் மாநாடுகளை மதுரையில் நடத்துவது வழக்கம். எம்ஜிஆர் தனது அண்ணாயிசத்தை மதுரையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் அறிவித்தது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இது அவரது அரசியல் தத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்ல ஒரு பெரிய மேடையாக அமைந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் மதுரையில் இணைந்தது தமிழக அரசியலில் கூட்டணியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. சமீப காலமாக திமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகள் மதுரையில் தங்கள் பொதுக்கூட்டங்களையும் நிர்வாகிகளின் கூட்டங்களையும் நடத்தி தங்கள் அரசியல் வியூகங்களை வகுக்கின்றன. உதாரணமாக, முன்னாள் முதல்வர் கருணாநிதி திமுகவின் பல முக்கிய தீர்மானங்களை மதுரையில் நிறைவேற்றியுள்ளார். தென் தமிழகத்தின் மையப்புள்ளி. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களின் அரசியல் உணர்வுகளையும் அபிலாஷைகளையும் பிரதிபலிக்கும் நகரமாக மதுரை விளங்குகிறது. எனவே தென் தமிழகத்தில் வெற்றி பெற நினைக்கும் எந்த கட்சியும் மதுரையின் ஆதரவை பெறுவது அவசியமாகிறது. இது அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து மதுரைக்கு வருகை தரவும் இங்குள்ள பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் காரணமாக அமைகிறது. உதாரணமாக, தென் மாவட்டங்களில் நிலவும் விவசாய பிரச்சினைகள், குடிநீர் பிரச்சினைகள் போன்றவற்றை முன்வைத்து அரசியல் கட்சிகள் மதுரையில் போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்துகின்றன. சமுதாய அரசியல். மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பிட்ட சமுதாயங்களின் செல்வாக்கு கணிசமாக உள்ளது. இந்த சமுதாயங்களின் ஆதரவை பெறுவது அரசியல் கட்சிகளின் வெற்றிக்கு இன்றியமையாதது. இது சாதி அடிப்படையிலான அரசியல் அணிசேர்க்கைகளுக்கு மதுரை ஒரு முக்கியமான களமாக அமைகிறது. உதாரணமாக, முக்குலத்தோர் சமுதாயத்தின் வாக்குகள் இங்குள்ள பல தொகுதிகளின் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றன. இதனால் பல அரசியல் தலைவர்கள் குறிப்பிட்ட சமூக அமைப்புகளின் ஆதரவை பெற மதுரையில் முகாமிடுவார்கள். தொழில் மற்றும் வணிக மையமாக. மதுரை ஒரு பெரிய வர்த்தக மற்றும் தொழில் மையமாக இருப்பதால் இங்குள்ள தொழிலாளர்கள், வணிகர்கள் மற்றும் பிற துறைகளைச் சேர்ந்த மக்களின் ஆதரவும் அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமானதாகிறது. ஜவுளித்துறை, வேளாண் பொருட்கள் சந்தை ஆகியவை மதுரையின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த துறைகளில் பணிபுரிவோரின் பிரச்சினைகள், கோரிக்கைகள் போன்றவை அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் முக்கியத்துவம் பெறுகின்றன.
தேர்தல் களத்தின் பிரதிபலிப்பு. மதுரை மக்களவை தொகுதியும் அதனை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளும் தேர்தல் காலங்களில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். இத்தொகுதிகளின் முடிவுகள் பெரும்பாலும் மாநிலத்தின் பொதுப்போக்கை பிரதிபலிக்கும் என்று கருதப்படுகிறது. உதாரணமாக, சமீபத்திய தேர்தல்களில் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி தமிழக அரசியலில் பாஜக கால் ஊன்ற முயல்வதையும் தென் தமிழகத்தில் அதன் செல்வாக்கு அதிகரிப்பதையும் காட்டுகிறது. சமீபத்திய நிகழ்வுகள். சமீபகாலமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முதல்வர் ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் மதுரைக்கு வருகை தந்து அரசியல் கூட்டங்களில் பங்கேற்பது மதுரையின் அரசியல் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது தென் தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் மற்றும் வியூகங்களில் மதுரை ஒரு முக்கிய மையமாக தொடர்கிறது என்பதை காட்டுகிறது. உதாரணமாக, சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தை மதுரைக்கு கொண்டு வந்தது மதுரை மக்கள் மத்திய அரசின் மீது நம்பிக்கை கொள்ள ஒரு காரணமாக அமைந்தது. அதேபோல் தமிழக அரசு மதுரையில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை அறிவித்து வருவதும் இந்த நகரத்தின் மீதான அரசியல் கட்சிகளின் கவனத்தை காட்டுகிறது. முடிவுரை. மதுரை வெறும் ஒரு நகரம் மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் அரசியல் இதயத்துடிப்பு. கலாச்சாரம், வரலாறு, சமுதாய பின்னணி மற்றும் புவியியல் முக்கியத்துவம் ஆகியவை இணைந்து மதுரைக்கு தமிழக அரசியலில் ஒரு தனித்துவமான மற்றும் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்று தந்துள்ளன. மதுரை மக்களின் மனநிலையும் அரசியல் முடிவுகளும் தமிழகத்தின் எதிர்கால அரசியலில் தொடர்ந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. மதுரை தமிழக அரசியலின் திசையை நிர்ணயிக்கும் சக்திவாய்ந்த ஒரு மையமாக எப்போதும் திகழ்ந்து வரும்.